கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். சும்மா பொழுதனைக்கும் பாயாசமா பாசிசமானா, முதல்ல பாசிசம்னு என்ன விஜய் பேச சொல்லுங்க பார்ப்போம். மீடியாவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பாசிசம் என்றால் இது பாசிசம், அதனால் அந்த கொள்கையை நான் எதிர்க்கிறேன், பாஜகவை எதிர்க்கிறேன், ஒரு பேச்சு, ஒரு மக்கள்கிட்ட ஒரு கலந்துரையாடல், ஏதோ ஒன்று பேசணும். பாயாசம்னா என்ன? ஒரு கட்சியை பற்றி நீங்கள் விமர்சிக்கிறீங்க, பாயாசம்னு விமர்சிக்கிறீங்கன்னா அதனால் அந்த கட்சி ஏதாவது பாதிப்பாக போதா? ஒரு கட்சியின் பேரை பேசுவதற்கு துப்பில்லாத நடிகர் விஜய் தன்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக இவ்வளோ பெரிய இளைஞர்கள் கூட்டத்தை முட்டாளாக்குறாருன்னா இதை விட ஒரு மோசமான முன்னுதாரணம் ஏதாவது இருக்கா? மும்மொழி கொள்கையில் மத்திய அரசு தருவது கடமை, நீங்கள் பெறுவது உரிமை அப்படின்னு சொல்றாருல. ஒரு கடமை மத்திய அரசு தரணும்னா என்ன விஷயத்திற்காக இது கடமையாக்கப்பட்டது, எதனால தரணும், விளக்கம் சொல்லுங்க. ஒரு மாநில அரசு பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அடிப்படையில் பெறணும்? அப்போ மாநில அரசு தர வேண்டும் என்று பெற வேண்டும் என்று எதை சொல்லுவதாக இருந்தாலும் அதை டீட்டெயில்டாக சொல்கிற தகுதி இல்லை என்றால் இவர் எப்படி தலைவராக இருப்பார்? சும்மா எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பேசுவதானா? நான் என்ன கேட்குறேன்னா, இவர் அரசியல் பேசுவதற்கு வந்திருக்கிறார். மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை பேசுவோம். இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? மிகப்பெரிய அளவிற்கு ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 12 லட்சம் ஆசிரியர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக திமுகவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 1.5 லட்சம் அரசு பணியில் உள்ள ஆசிரியர்கள்லாம் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு வெளியில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் பணி நீக்கம் செய்வோம், சஸ்பெண்ட் செய்வோம்னு இந்த ஆளும் அராஜக திமுக அரசு மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்ன குரல் கொடுத்தீங்க? ஏங்க 12 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா இந்த ஜாக்டோஜி அமைப்பு எல்லாம் கடந்த காலத்தில் திமுகவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடியவர்கள். அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்களை இப்படி துரோகம் இழைத்ததற்காக வரக்கூடிய தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சியாக வைத்து நாங்கள் அழகு பார்ப்போம்னு சொல்றாங்க. சத்தியத்தை தர்மத்தை பேசக்கூடியவர்களுக்கு எதிராக அதை மதச்சாயம் என்று பூசி பாரதிய ஜனதா கட்சியை இழிவுபடுத்துவதற்காக நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பார்னா வாட் விஜய் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.